இன்றைக்கி கொத்தரங்காய் பொரியல் தான் மலாட்டை போட்டு செய்ய போகிறோம். அதுக்கு இந்த கொத்தரங்காவை சின்ன சின்னதாக வெட்டி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். உப்பு போட்டு வறுத்த வேர்க்கடலையை மிக்சியில் போட்டு கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கலாம். கொரப்பாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கலாம். கொத்தரங்காய் சின்ன சின்னதாக அரிஞ்சு வேக வச்சு வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதில் ஏற்கனவே நான் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த பச்சை வாசனை போன உடனே இந்த மாதிரி வேர்க்கடலையை உடச்சி வச்சுருக்கோம் மிக்சியில். இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி இந்த கொத்தரங்காய் பொரியலில் இந்த மாதிரி வேர்க்கடலை போட்டோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த பொரியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதாங்க, கொத்தரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு.